திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதை மருந்து, கஞ்சா, குட்கா போன்ற அதிகமாக மக்கள் மத்தியில் இளைஞர்களை வழிகட்ட வழியில் செயல்படுத்துவதற்கு திமுக அரசே உடந்தையாக இருப்பதாக தற்பொழுது நாளுக்கு நாள் அதிகமான குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. தென்காசி அருகில் 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு தற்பொழுது தாஸ் என்ற திமுக நிர்வாகியை திமுகவிலிருந்து ஒட்டுமொத்த பதவியிலிருந்தும் நீக்குவதாக திமுகவின் தலைமை முடிவு செய்திருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஆட்சிக்கு முன்பாக கள்ளச்சாராயம், போதை மருந்து, கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிக அளவில் இல்லை என்பதும், திமுகவின் ஆட்சிக்கு பிறகு காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே தற்பொழுது இல்லை என்றே நாம் சொல்லலாம். காரணம், ரவுடிகளும் மற்றும் கஞ்சா, போதை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களை பார்த்து காவல்துறையினர்களை பயப்படக்கூடிய சூழ்நிலைதான் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் அரசு தான் போதை மருந்துகளை கடத்தி வருவதாகவும் சமீபத்தில் ஜாபர் சாதிக் அவர்கள் மூலமாக நமது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலாக போதைப் பொருட்களை திமுக கடத்தியதாகவும் அது மூலமாக பல கோடி லாபம் பெற்றதாகவும் தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார். இந்த நிலை சற்று கூட ஓயவில்லை. அதற்குள்ளாக தென்காசியில் 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கின்ற செய்தி மீண்டும் தமிழக மக்களுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நேரங்களில் கூட இவர்கள் தங்களது வருமானம் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக போதை மருந்துகளை கடத்தி வருவது இதன் மூலமாக தெரிய வருகிறது. இவர்கள் யோக்கியர்கள் என்பதற்கேற்ப எங்களுக்கு ஓட்டுக்களை செலுத்துங்கள், நாங்கள் திமுக எங்கள் தமிழ்நாட்டை வளமாக மாற்றுவோம் என்று வாய்க்கு வந்ததை பிரச்சாரமும் செய்கின்ற இத்தகைய திமுகவினர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார்கள் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது 500 கிலோ தென்காசியில் கைப்பற்றப்பட்ட குட்கா கடத்திய நிர்வாகியை திமுக நிர்வாகியிடம் விசாரணை செய்த பொழுது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சருக்கும் தொடர்பு இருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் திமுகவில் பல்வேறு அமைச்சர்கள் நேரடியாக போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தமிழக மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று எதிர்பார்த்து இவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தி அரியணையில் வைத்தால் தமிழக இளைஞர்களையும் மாணவர்களையும் வழிகட்ட வழியில் செயல்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதை அனைத்தும் செயல்படுத்துவதற்கான சிறப்பான முறையில் தான் திமுக அரசு விளங்குவதாக குற்றச்சாட்டுகளும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவது சரியா என்றால் நமது வீடியோவிற்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.